ப்ராபபிலிட்டியில் சில செட் ஆஃப் ஃபார்முலாஸ் பார்க்கலாம். P of A is equal to N of A by N of S. ப்ராபபிலிட்டினாலே நமக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பேசிக்கான ஃபார்முலா. ஸோ ஒரு ஈவெண்ட்டோடைய ப்ராபபிலிட்டி, அந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பேர் வேணாலும், அதாவது நிகழ்வுக்கு என்ன பேர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஈவெண்ட்டோடைய ப்ராபபிலிட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும்னா N of A by N of S, அதாவது அந்த நிகழ்வு எத்தனை தடவை வருது, அந்த ஈவெண்ட் எத்தனை டைம்ஸ் வருது பை டோட்டல் அவுட்கம்ஸ். இது மொத்தமாக வரக்கூடிய கான்செப்ட். இது அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டு மட்டும் எத்தனை தடவை வருது அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ இப்போ P of A is equal to N of A by N of S. இந்த ஈவெண்ட்டோட பேர் உங்களுடைய சாய்ஸ், கொடுக்கறது A, B, E என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்க, ஷியோர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பப்ளிக் ஒன் வேர்டுன்னு சொல்லலாம். இதுவும் அடுத்ததும் ப்ராபபிலிட்டி ஆஃப் அ ஷியோர் ஈவெண்ட், அதாவது கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியோடைய நிகழ்தகவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியோர் ஈவெண்ட் அப்படின்றதுனால சும்மா சாம்பிளுக்காக நம்ம P of S அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு ஈவெண்ட் நடக்கும்னா அதோடைய டோட்டல் ப்ராபபிலிட்டி மொத்த நிகழ்தகவுடைய ஆன்சர் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பாசிபிள் ஈவெண்ட், ஒரு நிகழ்வு நடக்கவே நடக்காது, ஈவெண்ட் நடக்கவே நடக்காதுன்னா அதோடைய ப்ராபபிலிட்டி ஆன்சர் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 0. அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா நடக்காது இல்லை அப்படின்னும் போது அதை நல் செட்டு 5 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மாதிரி 0 மாதிரி போட்டு இப்படி போட்டால் அதை 5 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியோடைய வேல்யூ எப்பவுமே 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், அல்லது 0க்கும் 1க்கும் இடைப்பட்ட வேல்யூவாக இருக்கலாம். நெகட்டிவாக ப்ராபபிலிட்டி என்றைக்குமே வராது. ஸோ அதை தான் நம்ம எப்படி இன்இக்வாலிட்டியாக, அதாவது அசமன்பாட்டாக எப்படி எடுத்து எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி வேல்யூ எப்பவுமே 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த பேர் என்ன ஈவெண்ட் பேர் கொடுக்குறீங்களோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டியோடைய பேசிக்கான கான்செப்ட். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு கான்செப்டோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.